பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தய்யிபாவின் உண்மையான கருத்து என்ன என்பதை பேச்சு மூலம் விளக்கி தரும்படி இலங்கையின் நாலா பாகங்களிலும் உள்ள பல மக்கள் என்னை அடிக்கடி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எமது முதல் நூற்களில் இந்த விவரம் தெளிவாய் விளக்கப்பட்டிருந்தோம். ஒரு சிலர் புஸ்தகங்களை முழுமையாய் வாசிக்க முடியாமையினாலும் வாசிக்க வாய்ப்பில்லாமையினாலும் தான் பேச்சின் மூலம் விளக்கி வைக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். எனவேதான் கலிமா விஷயமாக சிறிது நேரம் உங்கள் மத்தியில் பேச முற்படுகிறேன். கலிமத்து தய்யிபா என்பது சாதாரண மனிதனுடைய அறிவில் மட்டுமல்லாமல் அறிஞர்களின் அறிவிலும் கூட ஓர் பயங்கரமான புரட்சிகரமான மந்திரமாக தென்படுகிறது. இந்த கலிமாவின் பொருள் எந்த ஓர் மனிதனுடைய அறிவிலும் திடீரென அமைய முடியாத ஒன்றாய் அறிவுக்கு முரணாகவே தென்படுகிறது. உலகில் தோன்றிய சுமார் 1,24,000 நபிமார்களும் இந்த கலிமாவை மக்கள் மத்தியில் கூறியதனால் தான் மக்களுடைய எதிர்ப்புக்குள் ஆகியிருக்கிறார்கள். இதை நாம் சரித்திர வாயிலாக படித்திருக்கிறோம். பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தீயிடப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். எமது ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அந்த அரபு மக்கள் கொன்றொழிக்க முற்பட்டார்கள், நாடு கடத்தினார்கள், ஏதோ எல்லாம் செய்தார்கள். ஆனால் இந்த நபிமார்கள் அவரவர் சமூக மக்களிடையே எவ்வித தொல்லையும் இல்லாமல் பூரண நல்லொழுக்கத்தோடு தான் வாழ்ந்தவர்கள். எமது ரசூலுக்கு அல் அமீன் என்றே அந்த அரபு மக்கள் பட்டம் சூட்டியிருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நபிமார்கள் எப்போது கலிமாவை மக்களிடம் கூறினார்களோ அப்போதுதான் அந்த நபிமாரை அவர்களுடைய சமூக மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். எங்களுடைய ரசூலின் வாழ்க்கையை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஒலிமார்களின் நிலைமையும் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை கூறியதனால்தான் அல்லமீன் என்று பட்டம் சூட்டிய வாய்கள் பொய்யர் என்று கூற ஆரம்பித்தன. எமது காலத்தையும் சிறிது ஆராய்வு எடுத்து பாருங்கள். என்னை எனது கிராமத்து மக்கள் மிக மிக அன்போடு நேசித்தவர்கள். நான் என் சமூக மக்களுக்கு எவ்வித தொல்லையும் கொடுத்தவன் அல்ல. எப்போது கலிமாவின் உண்மையை நான் வெளிப்படுத்தினேனோ அப்போதே என்னை கொன்றொழிக்க முற்பட்டார்கள். வழி தவறிய முர்த்தத் பட்டம் சூட்டினார்கள். என் பேச்சை எழுத்தை தடை செய்தார்கள். மக்கள் இவ்விதமான கொடூர சிந்தனையுடையவர்களாய் மாறிய காரணம்தான் என்ன? மனித அறிவில் இலகுவாய் அமைய முடியாத, மனித அனுபவத்துக்கு முற்றிலும் முரணான ஓர் உண்மையை இந்த கலிமா வலியுறுத்துகிறது. கலிமா உணர்த்தும் உண்மையை விளங்கிக் கொள்ளும் அறிவாற்றல் இல்லாத மக்கள் இந்த கலிமா தங்களையும் உலக மக்களையும் வழிகெடுத்து விடுமோ என்று நம்பி அச்சப்படுகிறார்கள். ஆகையால் தான் கலிமாவை கூறுவோரை கொன்றொழிக்க முற்பட்டார்கள். ஆனால் முற்றறிவனான இறைவனோ கலிமாவை கொண்டே மக்கள் சாந்தி சமாதானத்தை பெற வேண்டும் என்று அறிந்திருந்ததனால் 1,24,000 நபிமாரை கலிமாவை கொண்டு மக்களிடையே அனுப்பினான். கராமாத்து மௌஜிசாத்து போன்ற அற்புதங்களை கொண்டும் இறுதியில் யுத்தங்களை கொண்டுமே கலிமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் எமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் சுமார் 30 வருடங்களின் பின் கலிமாவின் கருத்து புரட்டப்பட்டு சுமார் 180 வருடங்களுக்குள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையில், அதாவது கலிமாவின் கருத்தில் புரட்டல் செய்யப்பட்டு இன்று வரை குருட்டு பின்பற்றலிலேயே இஸ்லாம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் காணுகிறேன். ஆராய்வில்லாத பின்பற்றல்வாதிகள் இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எமது ஆரம்ப நூலில் இவ்விஷயத்தை ஆதாரங்களுடன் விளக்கி இருக்கிறேன். இங்கே அவசியமானதை மட்டும் பேசுகிறேன். எனவே கலிமாவின் உண்மையான பொருள் என்ன என்பதை நாம் கண்டறிவதானால் மிக மிக பொறுமையோடு நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலில் கலிமா எத்தனை, கலிமாவுக்கு எத்தனை கருத்துக்கள் உண்டு, இஸ்லாத்தின் அடிப்படை கலிமா தானா என்பதை ஓரளவு விளங்கி கொண்டு அதன் பின் கலிமாவின் உண்மை பொருளை நாம் கண்டறிய முயல்வோம். நான் ஆதாரமற்ற வளவளா பேச்சுக்கள் பேசாமல் குர்ஆன் ஹதீஸ் முதலாம் உறுதியான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டே விஷயத்தை நிரூபிக்க நான் விரும்புகிறேன். என் பேச்சில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால்,
இன்று எமது சமூக மக்களில் மிக பெரும்பாலார் எவ்வித ஆராய்வும் இல்லாத குருட்டு நம்பிக்கையில் ஊறிக்கொண்டிருக்கிறார்கள். எவர் அரபு பாஷையில் ஓர் கிதாபை எழுதியிருந்தாலும் அவரை இமாம் என்றே நம்பிவிடுகிறார்கள். அந்த எழுத்தாளர் குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் அறிவுக்கும் மாறாய் எழுதியிருந்தாலும் அவருடைய தவறுகளை யாராவது சுட்டிக்காட்டினாலும் கூட, ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டினாலும் கூட எம் சமூகம் ஏற்றுக்கொள்வதாயில்லை. எங்களுடைய இமாம்களை விட இவர் பெரியவரா, இவரிடத்தில் சில்சிலா உண்டா, இவருடைய ஷேக் யார் என்று கேட்கிறார்களே அல்லாமல் உண்மையை உணர்வதாய் காணவில்லை. பல மாதங்களின் முன்பே நான் ஓர் சட்டத்தரணியுடன் உரையாடினேன். கலிமா ஒன்றே என்றும் அதன் உண்மையான கருத்து இன்னதென்றும் குர்ஆன் ஹதீஸ் முதலாம் ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்டினேன். என் வாதத்தை அவர் 100% ஏற்றுக்கொண்டார். ஓர் கிழமைக்கு பிறகு எமது நண்பர் ஒருவர் அந்த சட்டத்தரணியை கண்டு உரையாடிய போது அவர் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் அவர்கள் பல கிதாபுகளை எழுதிய ஓர் ஒலியுல்லா, ஓர் இமாம், அவர்கள் கலிமாவுக்கு 4 பொருட்கள் உண்டு என்று கூறியிருக்கிறார்களே. பயில்வான் எம்போன்ற ஓர் சாதாரண மனிதன் தானே. மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் ஓர் இமாம் ஒலி. எனவே பயில்வானின் பேச்சை நாம் எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்டிருக்கிறார். மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் ஓர் ஒலி இமாம் என்று இவர் நம்பியிருந்த குருட்டு நம்பிக்கையிலிருந்து இவரால் விடுபட முடியாத காரணத்தினால்தான் இந்த விதமான வாதம் செய்திருக்கிறார். ஓர் சட்டத்திறனியை இவ்வித மகிழ்ச்சியில் ஊறிக்கொண்டு மூடத்தனமாய் முன்னோரை பின்பற்றி கொண்டிருக்கும் போது, அதாவது குர்ஆன் ஹதீஸ்களையும் அறிவையும் உதறி தள்ளி கொண்டிருக்கும் போது பாமர மனிதனின் நிலை என்ன ஆகும்? யாரோ ஒருவரை அவுலியா என்றும் அற்புதங்கள் செய்தவர் அல்லது செய்கிறவர் என்றும் மக்கள் பரம்பரையாய் கேள்விப்பட்டு அந்த நம்பிக்கையில் ஊறிக்கொண்டால் அந்த நம்பிக்கை என்ற இருட்டிலையிலிருந்தும் மனிதனால் விடுபட முடியாமல் இருக்கிறது. இவ்வித பாமர மக்கள் சில்சிலாவையும் அற்புதத்தையும் கொண்டுதான் நல்லடியார் என்று தீர்ப்பு கட்ட முற்படுகிறார்கள். இவ்விதமான முத்திரையடிக்கப்பட்ட கல்விகளுடைய மக்கள் மையத்துக்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இறந்தோரை உயிர்ப்பிப்பது இறைவனின் பொறுப்பே என்று நமது பொறுப்பல்ல. எனவேதான் நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்களையும் அறிவையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை ஆசைப்பட்டவர்களாய் இருந்தால், என் பேச்சையும் நான் தரும் ஆதாரங்களையும் ஊன்றி கவனிக்கும்படி நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை சுருக்கமாக தருகிறேன். இஸ்லாம் 5 காரியங்கள் மீது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, உண்மையாக அல்லாஹ் தவிர இலாஹில்லை என்றும் உண்மையாக முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்றும் சாட்சி கூறுவதும். இரண்டாவது, தொழுகையை கடைபிடித்து ஒழுகுவதும். மூன்றாவது, சக்காத் கொடுத்து வருவதும். நாலாவது, ஹஜ்ஜி செய்து வருவதும். ஐந்தாவது, ரமலான் மாதம் நோற்பதும் ஆகும் என்று அண்ணல் நபி கூறியதை நான் செவியுற்றேன் என்று உமரை ஃபாரூக் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம், திர்மிதி, முஹத்தா, நசாயி ஆகிய எல்லா கிதாபுகளிலும் இடம்பெறுகிறது. இதை போன்ற இன்னும் சில ஹதீஸ்கள் தென்படுகின்றன. சில ஹதீஸ்களில் நோன்பு, சக்காத் என்பவை முன்பின்னாகவும் கூறப்பட்டுள்ளன. அதை பற்றி நமக்கு இப்போது சர்ச்சை இல்லை. இஸ்லாத்தின் ஆரம்பம் கலிமாவை ஒப்புக்கொள்வதுதான் என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது என்பதே இங்கு நமக்கு அவசியமான ஒரு உண்மையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கிய தோழர்களில் ஒருவர்தான் இந்த செய்தியை நமக்கு அறிவித்திருக்கிறார். உலக முஸ்லிம்கள் யாவரும் இதை ஒப்புக்கொண்டிருப்பதால் பிற மனிதருடைய சாட்சியம் இங்கு நமக்கு அவசியம் அல்ல. இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்த ரசூலின் தோழர் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு அறிவிக்கும் செய்திக்கு குர்ஆன் சாட்சியம் அளிக்கிறதா என்பதை இப்போது நோக்குவோம். அதாவது இஸ்லாத்தின் ஆரம்பம் அல்லது அடிப்படை கலிமாதானா என்பதை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம். குர்ஆன் 41-43 உமக்கு முன்னர் வந்த ரசூல்மார்களுக்கு கூறப்பட்டது எதுவோ அதை அன்றி உமக்கு கூறப்படவில்லை. இந்த ஆயத்தின்படி நபிமார் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒன்றை கூறி அனுப்பியுள்ளான் என்பது நமக்கு தென்படுகிறது. அந்த ஒன்று ஏது? குர்ஆன்
7:59 நிச்சயமாக நாம் நூஹ் நபியை அவருடைய மக்களுக்கு தூதராக அனுப்பி வைத்தோம். அவர், என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், அவனை தவிர வேறு இலாகு உங்களுக்கு இல்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு மகத்தான ஒரு நாளின் வேதனைக்கு பயப்படுகிறேன் என்று கூறினார். இது குர்ஆன். அடுத்த இன்னொன்றை பார்ப்போம். 7:65 ஆத் என்னும் மக்களுக்கு அவருடைய சகோதரர் ஹூதை நாம் நம்முடைய தூதராக அனுப்பினோம். அவர் அவர்களை நோக்கி, என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வையே இபாதத் செய்யுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இலாகு இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாமா என்று கூறினார். இன்னும் ஒன்றை பார்ப்போம். 7:73 சமூத் என்னும் மக்களிடம் அவருடைய சகோதரர் ஷாலிகை நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, என்னுடைய மக்களே, அல்லாஹ் அவையே நீங்கள் இபாதத் செய்யுங்கள், உங்களுக்கு அவனை தவிர வேறு இலாகு இல்லை. இதற்கு உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான ஒரு சான்று உங்களிடம் வந்திருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஒட்டகமாகும், உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கின்றது. ஆகவே இதனை அல்லாஹ்வுடைய பூமியில் தடையின்றி மேய விடுங்கள், அதற்கு எத்தகைய தீங்கும் செய்யாதீர்கள், துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார். இன்னொரு ஆயத்தை பார்ப்போம். 7:85 மதியன் என்னும் நகரவாசிகளிடம் அவருடைய சகோதரர் ஷுஐபை நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, என்னுடைய மக்களே, அல்லாஹ்வையே இபாதத் செய்யுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இலாகு இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்திருக்கிறது. ஆகவே அளவை பூர்த்தியாக அளந்து எடையை சரியாக நெருங்கள். மனிதர்களுடைய பொருள்களில் யாதொன்றையும் அவர்களுக்கு குறைத்து விடாதீர்கள். பூமியில் சமாதானமும் அமைதியும் ஏற்பட்டு சீர்திருந்திய பின்னர் அதில் குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள். நீங்கள் விசுவாசிகளாயின் இவைதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறினார். இவ்வளவையுமே நாம் போதுமாக்கிக் கொள்வோம். இப்போது குர்ஆன் 21-25 ஆயத்தை கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களுக்கெல்லாம் நிச்சயமாக என்னை தவிர வேறு இலாகு இல்லை, எனக்கு இபாதத் செய்யுங்கள் என்று நாம் வஹி அறிவிக்காமல் இல்லை. இவ்வாயத்தில் கூறப்பட்ட இபாதத் என்ற சொல் தொழுகை, நோன்பு முதலாம் அமல்களை குறிப்பிட்டதல்ல. எமது திருக்குர்ஆன் தீர்ப்பு என்ற நூலில் முதலாம் பாகத்தில் இதனை தெளிவாய் விளக்கியுள்ளேன். இவ்வாயத்தின்படி கொள்கை மந்திரத்தில், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தையபாவினால் உணர்த்தப்படும் கொள்கை விளக்கத்தில் நபிமார்கள் யாவரும் ஒன்றுபட்டவர்கள் என்பது நிச்சயமான உண்மை. நபிமார்கள் யாவரும் ஒரே கலிமாவை கொண்டு வந்திருக்கிறார்கள், இபாதத்தை செய்யும்படி ஏவினார்கள். இவ்விரு விஷயங்களிலும் நபிமார்கள் எவரும் வேறுபட்டவர்களே அல்ல. இதை கல்வில் இறுதி கொள்ளுங்கள். நாம் முன்பு காட்டிய ஹதீஸில் முதலாவதாக குறிக்கப்பட்டுள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவைத்தான் எல்லா நபிமாரும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நபிமாரில் எவரும் கலிமாக்கள் பல இருப்பதாக எப்போதும் கூறியதாக நாம் அறியவில்லை. முன்பு காட்டிய அந்த ஹதீஸில் மேலும் தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ்ஜு போன்ற கடமைகளும் தரப்பட்டிருப்பதாய் கூறப்பட்டுள்ளது. இக்கடமைகள் நாவினால் கூறிய கலிமாவை உள்ளத்தில் பதித்து கொள்ள கையாளப்படும் அணுகுமுறை பயிற்சிகளே என்பது தென்படுகிறது. எப்படி என்றால், முன்னபிமாருடைய காலத்தில் இந்த கடமைகள், அதாவது தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ்ஜி போன்ற கடமைகள் வெவ்வேறாய் இருந்திருக்கின்றன. உதாரணமாக குர்ஆன் 22:67 ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அவ்வக்காலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்கள் இறைவனை நெருங்குவதற்குரிய, அதாவது வணங்குவதற்குரிய வழியை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். காலத்தில் உமக்கு ஏற்படுத்திய வழியை பற்றி அவர்கள் உம்முடன் தர்க்கம் செய்ய வேண்டாம். அன்றி நீர் அவர்களை இறைவனின் பால் அடையும், நிச்சயமாக நீர்தான் நேரான வழியில் இருக்கின்றீர். இது குர்ஆன். இவ்வாயத்தின்படி நபிமார்கள் வணங்கும் கடமைகள் வேறுபாடுடையவர்கள் என்பது புலனாகிறது. அப்படியானால் நபிமார் யாவரும் ஏகோபித்து கூறிய இபாதத்து என்பது தொழுகை, நோன்பு முதலாம் அமல்களை சுற்றியது அல்ல என்பது தெளிவாகவே தென்படுகிறது.
இந்த 21, 25 ஆயத்தை மீண்டும் ஒரு முறை நோக்குங்கள். இந்த ஆயத்தில் இபாதத் என்ற சொல்தான் பாவிக்கப்பட்டுள்ளதே அல்லாமல் அமல், சலாத்து என்ற சொற்கள் பாவிக்கப்படவே இல்லை. எனவே இபாதத்து என்றால் தொழுகை, நோன்பு முதலாம் அமல்களை சுட்டியதென்று ஒரு சிலர் கூறுவது வஹ்மு என்ற பேத புத்தியாகும். நபிமார்கள் இவ்வாறு கடமைகளில் வேறுபாடு உடையவர்களா இருப்பினும் அவர்கள் அனைவரும் கலிமாவை கொண்டு மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்த விஷயத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் இருந்திருக்கிறார்கள். குர்ஆன் 12:101, 6:84, 10:72 போன்ற ஆயத்துக்கள் நபிமார்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்களே மூமின்களே என்பதற்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. எனவே இஸ்லாம் என்பது கொள்கையை நோக்கியதாயும் அமல்கள் என்பவை அந்த கொள்கையை உறுதிப்படுத்தும் செயல்களாயும் இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்போது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீனுல் இஸ்லாத்தின் உயிர் கலிமாவேதான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நமக்கு இங்கு அவசியமானது இந்த உண்மை மட்டும்தான். குர்ஆனையும் ஹதீஸ்களையும் ஒப்பிட்டு நோக்கித்தான் மஹ்கூல் என்ற சிந்திக்கும் ஆராயும் அறிவின்படி இந்த முடிவை நாம் எடுத்திருவோம். இதை உறுதிப்படுத்தும் வேறு சாட்சியங்கள் உண்டா என்பதை, அதாவது மஹ்கூல் என்ற யுக்தியின்படி நாம் எடுத்துக்கொண்ட முடிவு சரியா என்பதை அறிய மன்கூல் என்ற குர்ஆன் ஆதாரங்களை கவனிப்போம். ஒரு ஹதீஸை இங்கே தருகிறேன். ஒரு முறை 3 காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு வந்து, முஹம்மதே, நீர் அல்லாஹ்வுடன் வேறு எந்த இலாகுவையும் அறிய மாட்டீரா என்று வினவினார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டே நான் நபியாக அனுப்பப்பட்டேன், இந்த கலிமாவின் பக்கமே மக்களை நான் அழைக்கிறேன் என்று கூறினார்கள். இது சம்பந்தமாகவே குல் ஐயு ஷையின் அக்பரு ஷஹாதத்தன் என்ற ஆயத்து அருளப்பட்டது என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது துருல் மன்தூர் என்னும் கிதாபில் இடம்பெறுகிறது. இந்த ஆயத்தை குர்ஆனிலிருந்து இங்கே நான் எடுத்து காட்டுகிறேன். அதாவது குர்ஆன் 6:19, சாட்சிகளில் மிக பெரியது என நீர் அவர்களை கேளும், அல்லாஹ்வே எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாக இருக்கிறான். இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கும் அதை அடைந்தவர்களுக்கும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே எனக்கு இது வஹி மூலம் அருளப்பட்டுள்ளது. நிச்சயமாக அல்லாஹ்வுடன் வேறு எந்த இலாகும் இருப்பதாக நீங்கள் உறுதியாக கூறுவீர்களா என்றும் நீர் கேளும். அவ்வாறு நான் சாட்சி கூற மாட்டேன் என்று நீர் கூறி, நிச்சயமாக அல்லாஹ்தான் இலாகுவாயிருக்கிறான், இணை கற்பிப்பதிலிருந்து நிச்சயமாக நான் அப்பாற்பட்டவன் என்று கூறுவீராக. இவ்வாயத்தின்படி கலிமா ஒன்றே ஒன்றுதான் என்பதும் ஷிர்க் என்ற அந்த இணையை நீக்கவே கலிமத்து தய்யிபாவை கொண்டு நபிமாரை இறைவன் அனுப்பினான் என்றும் இப்போது நாம் அறிந்து கொண்டோம். குர்ஆன் 12:108, நபியே நீர் கூறும், இதுவே எனது வழி, நான் அல்லாஹ்வின் பக்கமே அழைக்கிறேன், தெளிவான ஆதாரத்தின் மீதே நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மிக மிக பரிசுத்தமானவன், ஆகவே இணை ஏற்படுத்துவோரில் நானும் ஒருவன் அல்ல. குர்ஆன் 23:73, நபியே நிச்சயமாக நீர் அவர்களை நேரான வழிக்கு அழைக்கின்றீர். இந்த ஆயத்துக்களின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை கொண்டே மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள் என்பதையும், நேரான வழி என்பது கலிமாவினால் உணர்த்தப்படும் தௌஹீதே என்பதையும், கலிமத்து தய்யிபா ஒன்றே ஒன்றுதான் என்பதையும் நாம் மறுக்கவே முடியாது. முன்காட்டிய ஆதாரங்களின்படி நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாமல் உலகில் தோன்றிய சுமார் 1,24,000 நபிமார்களும் இதே அடிப்படையில் தான் போதனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. மறுத்தால் நாம் விதண்டாவாதிகள் என்பதே அதன் அர்த்தமாகும். நாம் சுருக்கமாய் தந்த ஆதாரங்களின்படி எல்லா நபிமாரும் இஸ்லாத்தையே மார்க்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதும், இவர்கள் போதனை செய்து அமுல்படுத்திய அந்த இஸ்லாத்தின் ஆணிவேர் அல்லது உயிர் கலிமாவே என்பதும், கலிமாவை விளக்கமளிக்கும் சட்ட நூட்கள் தான் நபிமாரால் கொண்டு வரப்பட்ட சொஹுபுகள், வேத நூட்கள் என்பதும், வேத நூலில் ஏற்படும் மயக்கங்களை தெளிவுபடுத்துவதே நபிமார் உபதேசித்த ஹதீஸ்கள் என்பதும், மஹ்கூல் என்ற யுக்தியின்படியும் மன்கூல் என்ற வேத வசனங்களின்படியும்
அந்த வேத வசனங்களின் விளக்க உரையான ஹதீஸ்களின் படியும் மிக தெளிவாய் நிரூபணமாகியுள்ளது. எனவே உள்ளால் உள்ளபடி கலிமாவின் கருத்தை கண்டறிந்த பின் அதன் வழிகாட்டலோடு தான் குர்ஆன் ஹதீஸ்களை நாம் அணுக வேண்டும். கலிமாவுக்கு நேர் முரணாக அபூஜஹிலின் பிடிவாதத்தில் இருந்து கொண்டு மனம் போன போக்கில் குர்ஆனை ஆராய்வது வாழ்நாளை வீணாக்குவதாகவே அமையும். எனவே கலிமாவே குர்ஆனின் கருப்பொருளாக இருப்பதனால் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் கலிமாவை கொண்டே அணுக வேண்டும் என்பதையும் இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். குர்ஆன் 17:9 நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான வழியை அறிவிக்கின்றது. அன்றி விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்வோருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய கூலி உண்டு என்றும் நன்மாராயம் கூறுகிறது. நான் மிகச் சுருக்கமாய் கூறிய விவரப்படி உலகில் தோன்றிய நபிமார்கள் யாவரும் கலிமாவே இஸ்லாத்தின் ஆணிவேராக உயிராக ஏற்றிருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். இப்போது கலிமாவுக்கு எத்தனை பொருள்கள் உண்டு, கலிமா எத்தனை என்பதை ஓரளவு ஆதாரங்களோடு நோக்குவோம். குர்ஆன் அவனே 3:7 குர்ஆன் 3:7 அவனே இவ்வேதத்தையும் உம்மீது அருளினான். இதில் குறிப்பாக உள்ள ஒரே கருத்துடைய ஒரே அர்த்தத்தை உடைய வசனங்களும் இருக்கின்றன. இவைதாம் இவ்வேதத்தின் அடிப்படை. மற்றவை பல கருத்துக்களுக்கு இடம்பாடானவை. எவர்களுடைய இருதயங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் அதில் குழப்பத்தை உண்டு பண்ண கருதி பல அர்த்தங்களையே தேடி பின்பற்றுவார்கள். ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹ்வை அன்றி எவரும் அறியார். கல்வியறிவில் நிலை பெற்றவர்களோ இதனையும் நாங்கள் விசுவாசித்தோம், யாவும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதாம் என்று கூறுவார்கள். அறிவுடையோரே அன்றி மற்றவரும் நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். இந்த ஆயத்தை பல கண்ணோட்டங்களோடு சிந்தனை செய்யுங்கள். இதில் பல கருத்துக்களையே தேடி பின்பற்றுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பல கண்ணோட்டங்களோடு நீங்கள் ஆராய வேண்டியது கடமையாகும். இவ்வாயத்தில் குறிப்பாக உள்ள, அதாவது ஒரே கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன என்றும் இவையே வேதத்தின் அடிப்படை என்றும் இறைவன் கூறுகிறான். இந்த ஒரே கருத்துடைய வசனங்களை முஹக்கமு என்று இவ்வாயத்து கூறுகிறது. கலிமத்து தய்யிபா ஒன்றே ஒன்றுதான். ஆனால் இவ்வாயத்து பன்மையில் ஏன் கூறப்பட வேண்டும்? கலிமா, அதாவது கலிமாவை உறுதிப்படுத்தும் வசனங்கள் தனித்தனி கலிமாக்களாய் இருப்பதனாலேயே பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. அவை கலிமாவுடன் சம பெறுமதி உடையவை என்பதை விளக்குவதற்காகவே இறைவன் இப்படி கூறியிருக்கிறான். அப்படியானால் கலிமாவும் அதை உறுதிப்படுத்த அருளப்பட்ட வசனங்களும் ஒரே கருத்துடையவை, முஹக்கமும் என்ற வகையைச் சேர்ந்தவை தான் என்பதை நிரூபணமாகிவிட்டது. இப்போது முஹக்கமு என்றால் என்ன என்பதையும் அதன் வரைவிலக்கணம் என்ன என்பதையும் சிறிது ஆராய்வோம். முஹக்கமு என்பதற்கு 6 அம்சங்கள் பொருந்தியிருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ்கள் விளக்கம் தருகின்றன. இவற்றை ஆதாரங்களுடன் நிரூபணம் செய்வதானால் மிக மிக நீண்ட நேரத்தை செலவிட வேண்டி ஏற்படும். ஆதலால் இன்றுள்ள முஸ்லிம்கள் 73 கூட்டத்தினரும் நான் கூறப்போகிற விவரத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாலும் அகராதிகளும் அதே விவரத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாலும் இங்கே நமக்கு அவசியமான அளவு மட்டும் நான் விளக்கி தருகிறேன். முஹக்கமு வசனங்களுக்குள்ள 6 அம்சங்களும் எவை என்றால், முதலாவது குறிப்பாக உள்ள ஒரே ஓர் கருத்து மட்டுமே உடையது. அதாவது எழுத படிக்க தெரியாத உம்மிகளான பாமர மக்களாலும் தெளிவாய் விளங்கிக் கொள்ளக்கூடியது என்பதே அதன் அர்த்தம். இதை ஏற்பதும் மறுப்பதும் அது வேறொரு விஷயம். இரண்டாவது திடப்பிரமாணத்தில் உள்ளது, அதாவது சந்தேகப்பட வேண்டாத தெளிவானது. வாசக நடை கருதிய பொருளுக்கு நேர் நடையிலே அது அமைந்திருக்கும். மூன்றாவது இறைவனால் சட்டமாக்கப்பட்டது, ஹுக்குமாக்கப்பட்டது, தஹ்வீல் என்ற வலிந்துரைக்கு இடம் தராதது. நாலாவது மாற்ற புரட்ட இருட்டடிப்பு செய்யக்கூடாதது, செய்ய முடியாதது, தக்லீசு என்ற குறிப்பித்தலுக்கு இடமளிக்காதது. ஐந்தாவது பல அர்த்தங்களை கற்பிக்க முடியாதது, கற்பிக்க கூடாதது, நுசுக்கு என்ற புரட்டலுக்கு இடம் தராதது. ஆறாவது இபாரத்துன்னஸ், அதாவது சத்த பிரமாணம், தலாலத்துன்னஸ் கருத்து பிரமாணம், இஷாரத்துன்னஸ் சைக்கினை பிரமாணம்,
இஹ்திலாவுன்னஸ் உவமான பிரமாணம் ஆகிய இந்த 4 மூல பிரமாணங்களின் படியும் ஒரே கருத்தை மட்டுமே அது வெளிப்படுத்தக்கூடியது. இதுதான் கலிமத்து தய்யிபாவும் அதன் ஆதாரங்களான தலீல்களும் ஆகும். மேலே கூறிய 6 அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டவை எவையோ அவைதான் முஹக்கமு வசனங்கள் என்பவை. இந்த 6 அம்சங்களுக்கும் மாறுபட்டிருந்தால் அது முதஷாபிஹாத்து என்ற பல கருத்துடைய வசனமாக இருக்கும். எனவே ஒரு முஹக்கமு வசனத்துக்கு எம்முடைய அறிவின்படி கற்பனை யூகப்படி பொருள் கொள்ள முடியாது. உதாரணமாக முஹக்கமுவான ஒரு வசனத்தில் கை அல்லது முகம் என்று கூறப்பட்டால் அதற்கு உண்மையான கை அல்லது முகம் என்பதுதான் அர்த்தமே அல்லாமல் வேறு எவ்விதமான அர்த்தமே அதற்கு கிடையாது. முதஷாபிஹாத் என்ற பல கருத்துடைய வசனங்களில் கை அல்லது முகம் என்ற சொற்கள் இடம்பெற்றால் அச்சொற்களுக்கு எமது இஷ்டம் போல அவசியத்திற்கு ஏற்றபடி நாம் பொருள் கொள்ளலாம். இந்த விவரம் குர்ஆனை விளங்குவதற்குரிய மிக மிக முக்கிய அடிப்படைகளில் ஒன்றாயிருப்பதால் குர்ஆனை ஆராய்ந்து கலிமாவின் பொருளை உண்மைக்குண்மையாக கண்டறிய வேண்டிய நாம் இந்த உண்மையை எந்த கட்டத்திலும் மறக்கவே கூடாது. குர்ஆனில் முஹக்கமு முதஷாபிஹாத் நல்முல்லாஹிரு நஷ்ரு முபஷ்ரு போன்ற பல தினுசான ஆயத்துக்கள் இருக்கின்றன. இவற்றில் முஹக்கமுவை கொண்டே அன்றி தௌஹீதை உறுதிப்படுத்த முடியாது. எமது முதல் நூலான ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலில் இதை தெளிவாய் விளக்கியிருக்கிறேன். கலிமா முஹக்கமுவை சேர்ந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். கலிமத்து தய்யிபா ஒரே கருத்துடைய முஹக்கமு வசனம் என்பதை குர்ஆன் ஆணித்தரமாய் வற்புறுத்தும் போதும் குர்ஆனை மூலையில் வீசிவிட்டு கலிமாவுக்கு லாஹிர் பாத்தின் உண்டு என்றும் கலிமாவுக்கு 4 அல்லது பல கருத்துக்கள் உண்டு என்றும் கூறி மக்களை திசை திருப்புகிற உலமாக்கள் இந்த 20வது நூற்றாண்டிலும் இருக்கிறார்கள் என்றால் இது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு மாபெரும் அவமானமாகும். இது ஒரு சாபக்கேடு என்றுதான் நான் கருதுகிறேன். இஸ்லாத்தின் அடிப்படையான உயிரான கலிமாவை முஹக்கமு என்று அறிந்தவர்கள் ஆலிம்களாக இருப்பார்கள். இவர்கள் கலிமாவுக்கு உள்ளது ஒரே ஒரு பொருளே என்பதை அறிந்தவர்களாக இருப்பார்கள். கலிமாவுக்கு பல பொருட்கள் உண்டு என்றோ லாஹிர் பாத்தின் உண்டு என்றோ கூற மாட்டார்கள். நமது மூதாதைகள் மிக நீளமான பட்ட பெயர்களில் ஜுப்பாக்களில் அமாவாசை ஆலிம்களாக இருந்த ஒரு சிலர்தான் கலிமாவுக்கு பல கருத்துக்களை கற்பனை பண்ணி நூட்களை எழுதியிருக்கிறார்கள் என்பது அவர்களை பின்பற்றிய மிக பெரும்பாலான மக்கள் அறியாத ஒரு விஷயம்தான். இஸ்லாத்தில் முதலில் ஏற்பட்ட விதுவத் இந்த புரட்டல்தான். இந்த கற்பனையான அடிப்படையை வைத்து கொண்டுதான் கலிமாவில் உள்ள இலாகு என்ற சொல்லுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் என்று வலியுறுத்துரை கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் எமது முதல் நூட்களில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கலிமாவை நிரூபணம் செய்யவே குர்ஆன் அருளப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாதோர் கலிமாவின் அடிப்படையில் குர்ஆனை நோக்காமல் தங்கள் வகுமுக்கேற்றபடி குர்ஆனை நோக்குவதனால் தான் இஸ்லாம் என்று உயிரற்றதாய் காட்சியளிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தய்யிபாவை நிரூபிப்பதே குர்ஆன் ஹதீஸ்களின் கடமை என்றால் கலிமாவுக்கு முரணான ஓர் வசனம் கூட குர்ஆன் ஹதீஸ்களில் இடம் பெறவே முடியாது. எனவே நாம் குர்ஆன் ஹதீஸ்களை விளங்கி உண்மை காண வேண்டும் என்றால் கலிமாவை அடிப்படையாய் கொண்டே நாம் ஆராய்வு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். கலிமாவுக்கு பல கருத்துக்களை கற்பனை பண்ணிக்கொண்டு மனம் போன போக்கில் குர்ஆனை அணுகும்போது குர்ஆன் வசனங்கள் விசேஷமாய் முஹக்கமு வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரணாகவே தென்படும். ஆதலால் கலிமாவின் உண்மையை தெளிவாய் விளங்கி கொண்டு அதன் அடிப்படையிலேயே குர்ஆனை அணுக வேண்டும் என்பதை நான் மீண்டும் கூறி வைக்க விரும்புகிறேன். பெரும் மேதைகள் கூட கலிமாவுடைய விஷயத்தில் கண்மூடித்தனமான பின்பற்றலில் ஊறியிருக்கிறார்கள் என்பதையும் கலிமாவுக்கு 4 அல்லது பல பொருட்கள் உண்டு என்று கூறுவதும் எழுதுவதும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறான படுபொய்யும் புரட்டலுமாகும் என்பதையும் அறிவுடைய மக்கள் தீர ஆராய்ந்து தெளிவது மிக மிக அவசியமாகும். குர்ஆன் 2:159 நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் அருளி மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்திய பின்னும் அவற்றை எவர்கள் மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்போரும் அவர்களை சபிக்கின்றனர். குர்ஆன் 2:176. இதன் காரணம் நிச்சயமாக
அல்லாஹ் முற்றிலும் உண்மையாகவே இந்த வேதத்தை அருளியிருக்க அதன் வசனங்களை மறைப்பதுதான். மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர்வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கின்றனர். சரி, இப்போ முஹ்கமு வசனங்கள் சட்டமாக்கப்பட்டவையும் ஒரே கருத்துடையவையும் ஆகும் என்ற விவரத்தில் இன்னும் தெளிவு உங்களுக்கு தேவை என கண்டால் குர்ஆனில் உள்ள 47-20 ஆயத்தில் சூரத்துன் முஹ்கமத்துன் என்றும் 68, 36, 37, 154 போன்ற வசனங்களில் கைஃப தஅக்கமூன் என்றும் கூறப்பட்டுள்ளதை நீங்கள் ஆராய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் அவசியமானால் 22, 52, 11, 1, 47, 20, 22, 112, 38, 22, 26, மற்றது 4, 65, 5, 43, 3, 79, 5, 50 போன்ற ஆயத்துக்களையும் நீங்கள் ஆராய்வு செய்தால் நான் முஹ்கமு என்ற வசனத்துக்கு தந்த விவரமே சரியானது என்பதை உங்களால் ஒப்புக்கொள்ள முடியும்.